ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்றது மாதிரி சூப்பரான சுவையில் இட்லி சாம்பார் ஈஸியான மெத்தடில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் இட்லி சாம்பார் வச்சோன்னா எத்தனை இட்லி வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். குக்கரில் அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்காக 4லேருந்து 5 பச்சை மிளகாய், இது கூடவே காய்கறிகளையும் சேர்த்துடலாம். 2-3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, வேணும்னா முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், காய்க்கு மேலே இருந்தால் போதும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காய் நல்லா குழைவாக வெந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். காய் வேகட்டும். அதுக்கு இடையில் ஒரு 5 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சிட்டு சேர்த்தோன்னா இன்னும் சாம்பாரோட சுவை அதிகமாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுத்ததும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். காய் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டியால் மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நாம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய விடலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகத்தையும் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் வதங்கினதும் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் வேக வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஈஸியான இட்லி சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.